Hello guys, this is Cherry and welcome to my channel. So channel pusa vandina en peda Cherry September 13 avudhu focus aayu dressing lens maathanum avudhu early morning 7:30 namo something early morning kadiyadu ungalukku paravalla enakku dhaan early morning innu thookathila enchikadhiye pidikala andaluk sama thookam vandirukku channel marakam subscribe pandrunga and notification button click pandrunga thookam sama thookam varudhu kannala pathina theriyum full ah veengi irukku kannala andalukku oru thookam amba paathukonga. Hey mister, So if I create a walking கூட்டினு போலாம் அப்படினு மார்னிங் அவன வாக்கிங் கூட்டினு போறோம். வாடா. என் வீட்ல பாத்தீங்கன்னா வர்க் நடந்துன்னு இருக்கு வீட்ல கொஞ்சம். புரியுதா? ஏய் கிரேட்டர். நான் வெண்டியா. வா. பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ வந்து குழந்தைங்கிட்டலாம் வந்து போய் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பழக்கமே கிடையாது அவனுக்கு. நல்ல பையன். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளால இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே முடியாது. என்னோட வீடியோ ஷூட்டிங் ஸ்பாட் காலி. கேட்டர் ஓடி வரல பாருங்க. வா அந்த கேமரா பார்த்தோன்னே பாருங்க என்ன ஒரு சந்தோஷம். என்ன பீச்சுக்கு போகிறோன்னு நினச்சிருக்கியா? வா அவர் கேமரா பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டாரு. வர வர கிரியேட்டர் கூட கேமரா பார்த்து சந்தோஷமாக ஆரம்பிச்சுதான். வாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி வந்து அந்த முதுகில் கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வந்துருந்தது. பட் ஆனால் இப்போ பரவாயில்ல கம்மியாயிடுச்சு. யூஸ்வலாக சால்ட் வாட்டரை குளிப்பாட்டினா வந்து எல்லாம் கம்மியாகிடும் அப்படின்வாங்க. பரவாயில்ல இப்போ கொஞ்சம் இது பார்த்துட்டு கேட்டீங்கன்னா கம்மியாயிடுச்சு. வாடா நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிருந்ததுங்க. ஆனால் எப்போவுமே வர வர நைட்லலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு தெரியல சென்னையில் இந்த இடத்துல தான் சர்க்யூட் செம்மையாக இருக்குது. சரி மார்னிங் வந்து ரன்னிங் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஏஞ்சிக்க முடியல, தூங்குறதுக்குள்ள லேட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து மார்னிங் ஏஞ்சிக்கிறதே ரொம்ப கஷ்டமாகுது. ஸ்கை பாருங்கள் செம்ம கிளியராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பைக்கில் காற்று வர சுத்தமாக கம்மியாகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ போகும்போது அப்படியே ஏர் செக் பண்ணிட்டு போனோம். ஸோ அதில் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி என்னடா சடனாக வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் யூடியூப் தான் வருதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. யூடியூப்ன்றது இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு கூட பண்ணலாம். எனக்கு மைண்டில் திடீர்னு ஒன்று தோணுச்சு. சடனாக வந்து யூடியூப்னு ஒன்று இல்லாமலே போயிட்டா வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ பேக்கப் பிளான்ஸ் எதுவுமே இல்லை என்கிட்ட. அதனால தான் வந்து சரி அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஜாப் பண்ணிவிட்டு யூடியூப்பும் பண்ணலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா கூட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிடும். அடுத்தது எங்கன்னா ஜாப் நம்ம தேடி போனோம்னா கூட ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றத வச்சு எடுப்பாங்க. ஸோ அதுதான் மைண்டில் வந்துச்சு. அதனால தான் சரி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளாக உட்காந்து செம்மையாக உட்காந்து படின்னு படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் பார்க்கலாம் பக்காவாக அட்டன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதனால தான் யாருக்குமே இன்ஸ்டாகிராமில் யாருக்குமே மெசேஜ் இப்போ ரிப்ளைவும் பண்ணல. யார் எதுவும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன்னு சொன்னேன் அதுவும் போடல. ஏன்னா ஃபுல்லாக வந்து அதில் இறங்கிட்டேன் படிக்கணுன்ட்டுன்னு. அண்ட் வந்து உங்களுக்கு வேறு வந்து நீ ரைடு போனால் தான் வந்து நார்மலாக வீடியோஸ் போடுறதுங்க ப்ரோ அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கமெண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்தேன். ரைடு வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி எல்லா டைமும் ரைடே போயின்னு இருக்க முடியாது என்னால். ஏன்னா மணி வந்து ரொம்ப முக்கியம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் டைம்ஸ்லாம் சரியில்லை. அதனால் பெரிய ரைட்ஸ் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது ஆக்சுவலி லடாக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா லடாக் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல இந்த வருஷம். ஆனால் பட் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மாக அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் லடாக் போகிறதுக்கும் கண்டிப்பாக போய்டுவேன்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம். செம்ம பயங்கர டெம்டிங்காக இருக்குது ஆக்சுவலி லடாக் போயிட்டு வரணும் அப்படின்ட்டுன்னு. பட் ஆனால் என்ன பண்ணுறது டைம் கொஞ்சம் ஜாப் எதனா தேடி கண்டுபிடிச்சி நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சுட்டு போகிறேன் பெரிய ரைடாக போவோம். ஸோ இப்போ அதனால தான் வந்து இப்போ வடபழனி போயிட்டுருக்கேன் ஆக்சுவலி.
இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 ஹவருக்குள்ளே போய் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஹைவே வழியாக தான் போகிறேன், சிட்டி உள்ளே போகிறது இல்லை. ஏன்னா சிட்டி உள்ளே போனால் ரொம்ப டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து ஹைவேலேயே போயிடலாம் நம்ம என்ன சிட்டி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். எங்கள் வீட்டாண்டு சிட்டி உள்ளே போகிறதுக்கே ஏதோ ஒரு லாங் ரைடு மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா இங்கே உள்ளேருந்து வெளியே போய் வெளியேருந்து மறுபடியும் ஹைவே டச் ஆகிட்டு ஹைவேலேருந்து மறுபடியும் உள்ளே சிட்டி உள்ளே போகிறதுன்றதுப்பா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தண்டார்பேட்டில் இருந்தேன். நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே தண்டார்பேட்டு. நிறைய பேருக்கு தெரியும் ஃபஸ்ட் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்காக. ஸோ வந்து தண்டார்பேட்டில் இருந்ததுனால வந்து எப்போவுமே ஆளுங்க இருப்பாங்க சுற்றி முற்றி, எப்போவுமே எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு கூட யாரும் கிடையாது எனக்கு இங்கே. ஸோ கொஞ்சம் லைட்டாக வெறுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் ஹேஸ் டு சேஞ்ச். எப்படி அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். இந்த வேலை தேடி அலையிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டர்வியூ சுற்றுறது ரொம்ப செம்ம டிராஃபிக். இங்கே முடியலப்பா. நான் கோயம்பேடு கிட்டே வந்துட்டேன் இப்போது. பட் ஆனால் சரியான டிராஃபிக்காக இருக்குது. என்ன பண்ணுறது, செம்ம கிளைமேட் ஆச்சு. கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது லைட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் ஆனால் இப்போ ரொம்ப ஓவராக இது ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டேன், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நான் போய்ட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு என்னோடய ரெஸ்யூம் வேறு ஜெராக்ஸ் எடுக்கணும், ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். அது வேறு மறந்துட்டேன். ஆல்ரெடி இருக்குதுன்னு நினச்சேன், பட் ஆனால் மறந்துட்டேன். போய்ட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. 3 hours later. இந்த இன்டர்வியூ மாதிரியே இல்லை, கடுப்பாயிடுச்சு எனக்கு. சின்னதாக ஏதோ ஒரு கம்பெனி ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இந்த இன்டர்வியூன்ற பேரில் வந்து அந்த இன்ஸ்டிடியூட்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற அராஜகம் இருக்குது. ரொம்ப நீ காலையில் டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டிங் வந்தது பெட்ரோலுக்கு. உள்ளே போய் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது ஒரு இன்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லிட்டு. வந்து அவங்க வெப்சைட்லாம் பார்த்தா, நான் வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஏதோ பெரிய கம்பெனி மாதிரி வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் போனால் தான் தெரியுது அது ஒரு இன்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூலாம் வேறு லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம உண்மையாகவே வேலைக்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு கடைசியில் எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் இவ்வளோ காசு கட்டணும், அவ்வளோ காசு கட்டணும் அப்படின்றது. இவங்களாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றத விட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரெஸ்யூம்லாம் வர வச்சுட்டு இது மாதிரி அலக்கடிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் வந்து தாங்கவே வெறுப்பாகும். அப்படியே என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 100 மெயிலில் அட்லீஸ்ட் ஒரு 5-6 தான் வந்து உண்மையான ரியல் கம்பெனியாகவே இருக்குது. மற்றது எல்லாமே ஃபுல்லாக ஃபேக்கு. காசு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா வெறுப்பாயிடுச்சு, ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ செம்ம டயர்டாகுது எனக்கு இப்போது. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அது மாதிரி எங்கன்னா இப்போ ஜூஸ் கீஸ் எதனா பிடிக்கலான்னு வச்சுன்னு இருக்கேன். இந்த கோப்ரோ மைக் வேறு வேலை செய்யுமா இல்லையானே தெரில, அது வேறு கடுப்பாக இருக்குது. பார்த்துக்கலாம். பட் ஆனால் வர இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கே பிடிக்க மாட்டேது சுத்தமாக. கடுப்பாகுது டிராஃபிக்கு அப்பா. ஸோ கோப்ரோ மைக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன். மைக் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னே கோப்ரோ மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. அது இன்னும் எப்படியும் 2 to 3 டேஸில் வந்துடும் நினைக்கிறேன் கோப்ரோ மைக்கு. பார்க்கலாம். அது வந்துட்டா இன்னும் பக்காவாக இருக்கும். கோப்ரோ மைக் வாங்கி அதுக்கு காசு செலவு பண்ணுறதே தலைவலி ஆகுது. ஏன்னா அவைலபிலிட்டியே இருக்க மாட்டேங்குது Hero 4 Hero 5க்கு அதுக்கெல்லாம். ஸோ அதுவே காண்டாக இருக்குது. சாரி Hero 4க்கு Hero 3லேருந்து Hero 4 வரைக்கும் அவைலபிலிட்டியே ரொம்ப கம்மி. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1:03 ஆகுது. வெயிட் 1:03 ஆகுது டைம் வந்து. அண்டப்பா செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா நான் என்னோடய நெக்ஸ்ட்டு ரைடோட பிளான் சொல்லலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு தெரில கோப்ரோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கா இல்லையான்னு. அது வேறு ஒரு தலைவலியாகுது. மைக் ஆர்டர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 இல்லை 3 நாளில் வந்துடும் நினைக்கிறேன் மைக்கு. ஆக்சுவலி வந்து
கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே படுத்துனே பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி இன்றைக்கி என்ன நடந்தது, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் அவங்களுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனியாக இல்லைனா இன்ஸ்டிடியூட்டான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் எனக்கு இப்போ டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஃபார்மல்ஸ்லாம் போட்டுன்னு போயிட்டு என்ன வாழ்க்கை பாஸ் இது. ஸோ அண்ட் வந்து அடுத்த ரைடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஏன்னா வந்து மைண்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ப்ரெஷர், பயங்கரமாக ப்ரெஷரு. அதனால் வந்து சரி ஏன்னா போகணும் பக்கத்தில் அப்படின்னு நினச்சேன். சரி சிக்மங்களூர் போனதில்லை நான் இது வரைக்கும். ஸோ அதனால் ஒரு வாட்டி சிக்மங்களூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு இருக்கீங்க, நாங்கள் உங்கள் கூட ரைட் சொல்லலாமா வரலாமான்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட ப்ராப்பரான ஒரு ரைடிங் கியர் இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நீங்கள் ஆல்ரெடி நிறைய ரைட்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ரைடு என்னால் வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இதுமாதிரி நான் வரேன்னு சொல்லிட்டு ப்ரோ உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு. டேட்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் வந்து எல்லாரையுமேலாம் கூப்பிட்டு போக போகிறதில்ல. அதில் யார் எனக்கு ஓகே நம்மளுக்கு செட் ஆவாங்கன்னு தோணுதோ அவங்க, ஏன்னா வந்து எனக்கும் ஒரு கம்பெனி இருக்க மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கரெக்டாக நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் வந்து யார் நல்லா இருக்கும்னு தோணுதோ அவங்கள செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். வரதாக இருந்தால் யாருன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாகுது பாஸ், அப்படியே படுத்துனே இருக்கணும் போகிறது ஃபுல்லாக. ஓ மை காட், வெளியே அவ்வளோ சூடு. அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா யாரா கூடமா மெசேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 150 மெசேஜ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் விட்டேன் ஒரு 2-3 நாளாக. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும் வர இப்போது. ஸோ சிக்மங்களூர் ரைடு எப்போ போகிறேன் அப்படின்னா ஈஸி, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கானா இந்த பொசிஷனில் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டீ. ஸோ சிக்மங்களூர் எப்போ போகிறேன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து மைக்கு வந்தவுடனே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பலான்னு வச்சுட்ருக்கேன். ஒரு 2 நாள் ரைடு மாதிரி போயிட்டு சும்மா அப்படியே அங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வர மாதிரி தான் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து இன்னும் அது பிளானிங்ஸ்லாம் எதுவும் பண்ணல. மைக் ஃபஸ்ட்டு வரணும், கோப்ரோவோட மைக்கு. இப்போ இந்த ரெக்கார்டிங்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா மறுபடியும் உட்காந்து எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஓவர் வேறு கொடுக்கணும், பேசினது எல்லாத்தையும் திரும்ப பேசணும். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் guys. As usual, just eat, sleep and I'll repeat that again guys. See you people in the next video. Till that, signing off, your Cherry Vlogs. ஃபுல் ஃப்ளாட் முடிஞ்சிருச்சு. சோலி என்னடா இது எவ்வளோ லாங்கெலாம் போயிருக்கிற, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு 30 கிலோமீட்டர் இல்லை, இந்த சிட்டி உள்ள ஓட்டினாலே இதுதான் ப்ராஸ். அது மட்டும் இல்லை கொஞ்சம் வெறுப்பாயிட்டேன், செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் நான். இது மாதிரிலாம் வந்து இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மெயிலாம் பண்ணி கூப்பிட்டு நம்ம போய் அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்னடா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். இது மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாவில் போய் மெசேஜ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். டாட்டா பாபாய். கேமரா வர பயங்கரமாக நடுங்குது, ஷேக் ஆகுது. ஓகே, டாட்டா பாபாய். see you people next video. பை. லென்ஸ் வாங்கணும் பாஸ், லென்ஸ் வாங்கியே ஆகணும்.